ஒவ்வொரு பருவத்திலும் யுகங்களிலும் பக்கங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வலிமை மிக்க தீர்க்கதரிசி. இரண்டாவதாக மோசே ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி என்பதை நீங்கள் பார்க்கலாம். அபிஷேகத்தின் இரட்டை பங்குடன் எலிசாவை நீங்கள் பார்க்க முடியும் என்பதை நாங்கள் காண்கிறோம். அவர் அநேகமாக மூன்றாவது சிறந்த தீர்க்கதரிசி. கடவுள் அவரை ஏன் பயன்படுத்தினார் என்று பைபிள் சொல்கிறது. அதற்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. எலிசாவின் உயிருக்கு அழைப்பு வந்த போது அவர் அனைத்து விவசாய உபகரணங்களையும் எரித்துவிட்டு எலியாவை பின்தொடர்ந்தார் என்று பைபிள் கூறுகிறது. அவர் உபகரணங்களை பின்னால் வைத்திருந்தால் அவர் பின்வாங்கும் போது மீண்டும் வர வாய்ப்புகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம். அதுதான் சீடர்களுக்கு நேர்ந்தது. படகையும் கூட்டையும் பத்திரமாக வைத்திருந்தார்கள். அதனால் தான் பேதுருவும் மற்ற சீடர்களும் திரும்பி சென்று மீன் பிடிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் எலிஷா, நான் இந்த வழியில் விளக்குகிறேன். அவர் பின்னடைவின் அனைத்து கதவுகளையும் மூடினார். கடவுள் உங்களை எதிர்காலத்தில் பயன்படுத்த விரும்பினால் பின்னோக்கி செல்லும் அனைத்து கதவுகளையும் உங்கள் பின்னால் நெருங்குங்கள்.